வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டு நவம்பர் 2023 ஜுவாலஜியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும். ஆல்ரெடி சிலபஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ பயோஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நீங்கள் என்னென்ன செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு வந்து படிக்கணும். கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கிறத மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட் வந்து செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி விலங்கியல்னு போட்டிருக்கு பாருங்கள். இதில் 10, 11, அதே மாதிரி உயிரி விலங்கியலில் வந்து பார்த்தீங்கன்னா 9, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பயோஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஃப் ஏலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து டிஃபைன் இன்டர்பெரான்ஸ். ஹவு டு இன்டர்பெரான்ஸ் ப்ரொடெக்ட் us from the viral infection? Why Saccharomyces cerevisiae is more suitable production of recombinant interferons in E. coli? Name the some disease that can be treated for the interferons. Difference between gene accumulation and for gene inhibition therapy. Write a note of hepatitis B vaccine. டிஃபைன் டோட்டிபெட்டன்சி. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு கேட்பாங்க. டோட்டிபெட்டன்சினா என்ன, யூனிபொட்டன்சினா என்ன, ஒலிகோபொட்டன்சினா என்ன, மல்டிபொட்டன்சினா என்ன, இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து பார்த்தோன்னா கவர் ஆயிரும். அதே மாதிரி மென்ஷன் த டைப் ஆஃப் எலைசா, அதே மாதிரி டிஃபைன் குளோனிங், ஜீன் நாக் அவுட், எடிபல் வேக்சின்னா என்ன. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த 6 நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இன்டீரியரில் இந்த 6லேருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. இன்டீரியரில் ஒரு கொஸ்டின் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா 9th சாப்டரில் கண்டிப்பாக இந்த 6லேருந்து தான் ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க. ரைட் அபவுட் த எடிபிள் வேக்சின், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் PCR, எக்ஸ்பிளைன் அபவுட் த இன்டர்ஃபெரான்ஸ், ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிரான்ஜெனிக் ஆர்கானிசம், ஸ்டெம் செல் பேங்க், எத்திக்கல் இஷ்யூஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அண்ட் தென் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டிஸ்கிரைப் த ஜீன் தெராப்பி அண்ட் தர் டைப்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏலிக்கு இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்டெம் செல் தெராப்பி, எக்ஸ்பிளைன் த மாலிகுலர் டயக்னாஸ்டிக் ஆஃப் எலைசா, PCR, யூஸ் ஆஃப் டிரான்ஜெனிசிஸ், பயாலஜிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் அதர் யூசஸ். புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலின், எக்ஸ்பிளைன் த ஃபார் ரோசி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் கவ், how was the insulin updated before for the about the RNA technology, what are the problems in encoder, ELISA technique is here based on the principles of antigen antibody reaction, can this technique be used in molecular diagnostic the genetic disorders such as here. அடுத்து பார்த்தீங்கன்னா gene therapy is the attempt to the correct genetic defect, the defect for providing for the normal genes into the individual. By this function is can restored and alternate methods of will be provide the gene product known as enzyme replacement of therapy that would be also stored in function which your opinion for better option. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ், கிவ் த எக்ஸாம்பிள். அண்ட் தென் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் த நம்பர் ஆஃப் ப்ரைமர்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் த ஈச் சைக்கிள்ஸ் ஆஃப் PCR, ரைட் த ரோல் ஆஃப் ப்ரைமர்ஸ் அண்ட் DNA பாலிமரேஸ் இன் PCR, நேம் த சோர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஆஃப் DNA பாலிமரேஸ் யூஸ்ட் இன் PCR. If a person think for the infected with an HIV due to the unprotected sex goes to the blood test, do you think for the test such as ELISA will help in for so why? If you not, why? The difference between somatic gene therapy and germline gene therapy. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா how is amplifications of gene the sample interest of carried out the PCR, explain how ADA deficiency is incorrect, what are the DNA vaccines, what are the stem cells in explain the roles in field of medicine, one of the applications of biotechnology gene therapy, the treat to the person born with what hereditary disease. PCR is a useful tool for the already diagnosed the infection disease in elaborated. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா what are the recombinant vaccine, explain the types, explain the recombinant insulin can be produced, explain why cloning of dolly the ship was which is a major scientific பிரேக் த்ரோ. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து நல்லா படிச்சு. ஸோ இந்த கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக இதில் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 5 மார்க் பக்கம் இருக்குது. எப்போவுமே புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் தட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் க்ளோனிங்கு, அதே மாதிரி எக்ஸ்பிளைன் வை க்ளோனிங் ஆஃப் டாலி இஸ் ஏ ஷிப் வாஸ் மேஜர் சயின்டிஃபிக் பிரேக் த்ரூத், எக்ஸ்பிளைன் த ரீகாம்பினன்ட் இன்சுலின் கேன் பி ப்ரொடியூஸ்டு, வாட் ஆர் த ரீகாம்பினன்ட் வேக்சின் டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ இதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்டர் 10 கொடுத்துருக்கேன். சாப்டர் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் பாப்புலேஷன். இதில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமனாக தான் செகண்ட் மிட்டமில் வந்து கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதில் பாப்புலேஷன், கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், பயோமி, ஈகோஸ்பியர், அதே மாதிரி அலைன் ரூல்ஸு, ஃபோட்டோடாக்சிக்கு, அதே மாதிரி ஃபோட்டோகைனன்சிஸு, டைப் ஆஃப் வாட்டரு, சூடோஸ்பியர்,
சாயில் மேஜர் ஃபங்க்ஷன், வாட்டர்னா என்ன, விண்டு, பாப்புலேஷன் டிஸ்பிரஷன். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்டல், அதே மாதிரி லைட்டு, ஹியூமினிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி, மைக்ரேஷன், இம்மைக்ரேஷன், இன்டர் ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர் செலக்டட் ஸ்பீஸ் ஆஃப் கே செலக்டட் ஸ்பீசிஸு, ஈக்காலஜி. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அண்ட் தென் இதில் நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இன்டீரியரில் வாட்டர் அண்ட் இட் இஸ் எ எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் about the temperature, population attributes, light, grassland biomy, alpine biomy, tropical forest, temperate forest, desert biomy, types of response, adaptations of aquatic animals, adaptation of terrestrial animals. So book back 2 mark பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு what is acclimatization, pedogenesis, what are the soil permeability, difference between eurytherms and stenotherms, what is habitat, define ecological needs, explain. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை த அக்வாட்டிக் பயோமிஸ் ஆஃப் எர்த். அதே மாதிரி கிவ் த டயக்னாஸ்டிக் கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பயோமி, டிஃபரன்ஸ் பிட்வீன் நொட்டாலிட்டி அண்ட் மொட்டாலிட்டி, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜே அண்ட் எஸ் ஷேப்டு கர்வ்ஸ், கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ரெகுலேஷன், டிஸ்கிரைப் த பாப்புலேஷன் ஆஃப் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் தென் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் give an account of properties of soil, tablet analysis, 2 species of population interaction, what are the ways of which an organism respond for the biotic factors, classify the adaptive traits of found in organism, list out the adaptations of seen in terrestrial animals, describe the growth of models and curves, difference between tundra and takeoff biomass. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 10th 11th படிப்பீங்க, பயோ ஸ்டூடெண்ட்ஸ் 9th 10th படிப்பாங்க. ஸோ இதில் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. பயோடைவர்சிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. டிஃபைன் பயோடைவர்சிட்டி, அதே மாதிரி டிஃபைன் ஹாட்ஸ்பாட், வைல்ட் லைஃப் சாஞ்சுரிஸ் இன் தமிழ்நாடு, அதே மாதிரி டேட்டா பீட்டா டைவர்சிட்டி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த லிங்க்ஸ் பிட்வீன் பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச் ஆஃப் ஹியூமன் வெல்பீயிங். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர் இஸ் ஸ்பேரோஸ், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கோ எக்ஸ்டென்ஷன், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், ப்ராஜெக்ட் டைகர், நேஷ்னல் பார்க் ஆஃப் தமிழ்நாடு, பயோஸ்பியர் ரிசர்வியர், ஆப்போசிட் கலெக்ஷன், ஜீன் பேங்க், குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்சு, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அண்ட் டைப்ஸு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மேக்னிடியூட் பயோடைவர்சிட்டி, ரீசன்ஸ் ஃபார் ரிச்னஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ட்ராபிக் பயோடைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, குளோபல் ஆஃப் இந்தியா, ஃபங்க்ஷனல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஹேபிடட் லாஸு, எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் டைப்ஸு, நேஷ்னல் பார்க்கு, லேட்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட் கிராடியேஷன்ஸ், எக்ஸ்பிளைன் த பயோடைவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் எண்டமிசியம், நேம் த ஆக்டிவ், த கெமிக்கல்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபார் த மெடிசினல் பிளான்ட் ரவுல்ஃபியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப்ஸு. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஹவு மெனி ஆர்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா, நேம் த கம்பேர் த கான்ட்ராக்ட்ஸ் இன்சிட்டி அண்ட் எக்ஸிட்டி கன்சர்வேஷன், what are the called endangered species, explain for the example, why do the find of decrease in biodiversity distributions of how from the tropic towards in poles in northeastern states of the cultures major threats of biodiversity sustainate, red data book, what do you know about it, what are the 3 levels of biodiversity, Amazon forest considered to the lungs of planet, justify your statement. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. அதேமாதிரி வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு த ஹேபிடட் லாசஸ், அலைட் ஸ்பீசிஸ் இன்வென்சிவ் த்ரெட்ஸ் ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ், சஸ்டைனபிள் ஸ்டேட்மெண்ட், மென்ஷன் த மேஜர் த்ரெட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி காஸ்ட் பை த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், வாட் இஸ் ஏ மாஸ் எக்ஸ்டென்ஸ் ஹவ் ஃபார் என்கவுண்டர் சச் as the extensions for near futures in elaborate the steps in order to take the prevent, list out the various causes of biodiversity losses, how can contribute for the promote the biodiversity conservation, write a note of protected areas, wildlife sanctuaries, WWF. ஸோ டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு பயோ ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேங்கில் கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.